நிகழ்ச்சியுடைய துவக்கத்தில் நான் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு இணையான சுவையோட இந்த நிகழ்ச்சியை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். நீங்க ஜூஸ் குடிச்சிருப்பீங்கல்ல, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு தெரியுமா? என்ன ஏதாவது அரவை எந்திரத்தில் அரைச்சி சாராக்கி அப்படி நமக்கு ஜூஸாக கொடுப்பாங்க. ஓகே, நான் ஒரு இடத்துல வந்து ஆக்சுவலி ஜூஸ் குடித்தேன். அங்கே என்ன பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே என்ன காரணம் அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, இந்த ஜூஸில் வந்து நாங்கள் தேனை மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. தேன் தானே, இந்த தேன் எப்படி இந்த அளவுக்கு சுவையாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த தேனை நாங்கள் பலாப்பழத்துலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது முக்கணிகளில் இவ்வளவு சுவை இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அந்த சுவைக்கு இணையாக இந்த நிகழ்ச்சியை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அற்புதமான விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, சமீபத்தில் ரிலீஸ் ஆன பூலோகம் படத்துக்கு இசையமைச்சு வெற்றி திரைப்படமாக கொடுத்த இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா இப்போ எங்க கூட வந்து ஜாயின் பண்ண போறாரு. அதிரு நீங்க வந்தீங்கனால அரங்கத்துல பாத்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும். வெற்றி கண்டிப்பா அந்த வெற்றி எல்லார்கிட்டயுமே இருக்கட்டும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் நீங்கள் இசையமைச்சு ரிலீஸ் ஆன பூலோகம் படம் நல்ல டாக், பாடல்கள் எல்லாத்துக்குமே நல்ல வரவேற்பு. உங்களுக்கு வந்து கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் இப்போ இவர் இசையமைச்சு கூடிய விரைவில் வெளிவர இருக்கிற திரைப்படம் சும்மாவே ஆடுவோம். இப்படி கலர் சட்டை போட்டா பயங்கரமா இன்னும் கொஞ்சம் ஆடுவோம். ஸோ இந்த பாடல், இந்த படத்துல இருந்து ஒரு பாடலை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் ரிலீஸ் பண்ண இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் இவர் இசையமைச்ச அந்த படத்தை வந்து இயக்குனவர் பற்றி சினிமாவில் இருக்கவங்க கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இயக்குனர் சங்கர் மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இயக்குனர் பாரதி ராஜா, இயக்குனர் மதிநரத்னம், இவங்க மாதிரிலாம் இவர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான இயக்குனர் அப்படின்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த இயக்குனர் யார்? சுமையா, ரொம்ப செம்மையாக சொல்கிறீங்க. வேறு யாரும் இல்லை, இந்த இயக்குனர் நான் தான். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். இந்த படம் வந்து இந்த படத்தை வந்து ஒரு பாடலை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் முடிவு பண்ணி ஸ்ரீகாந்த் தேவா சார் சொன்னதுக்கப்புறம் எங்களுடைய மொத்த படக்குழுவினரையும் சேர்த்து இந்த பாடலை வந்து இங்கே வந்து பாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். என்னுடைய படக்குழுவினர் அனைவரையும் மேடைக்கு வருக வருகன்னு வரவேற்கிறேன். மேடையே பயங்கரமா களை கட்டி இருக்கு. நான் கீழே போயிட்டா, நான் கீழே போட ஒரு 20 பேர் நிக்கலாம். அதுக்கு தான் சொல்றேன் நான். தமிழ் சினிமாவில் இப்போ நான் எடுத்திருக்க படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சின்னு சொல்லலாம். தெருக்கூத்து கலைஞர்களுடைய வாழ்க்கையை தான் நான் வந்து மதுரை களத்தில் வந்து சும்மாவே ஆடுவோம், சலங்கு வேற கட்டி விட்டேன். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் திரு TNA ஆனந்தன் அவர்கள். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் தான். ஏன்னா அவர் அவ்வளோ அற்புதமாக இந்த படத்துக்கு பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. இதை ஒரு வெற்றி விழாவில் தான் நான் இது நிறைய பேசணும். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நான் இந்த மக்களுக்கு பொங்கலும் அதுவுமா ஒரு அருமையான ஒரு பாடலை நம்ம படத்தின் மூலமாக வெளியிடுவோம்னு சொன்ன உடனே அதை ஒத்துக்கிட்டு TNA ஆனந்தன் சார் அவர்கள் வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த கலைஞர் டிவிக்கு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு, எனக்கு அதிகமாக பேச வராத காரணத்தினால தேவசார் அவர்களை எனக்கு பொங்கல் திருநாள். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சும்மாவே ஆடும் வந்து ஒரு சிங்கிள் சாங் வந்து நாங்கள் இங்கே ரிலீஸ் பண்ணது. ஸோ இந்த பாடலை படத்தில் வந்து யார் பாடியிருக்கா அண்ட் யார் எழுதியிருக்கா சார் இந்த பாடலை? பாடல் எழுது வந்து முருகன் சார், மந்திரம் சார் தான். அவர் தான் எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. கண்டிப்பாக இந்த சாங் வந்து வளைகாப்புனா கண்டிப்பாக இந்த சாங் போடுவாங்க. அது மாதிரி இந்த சாங் வந்திருக்கு. விஷுவலும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த அற்புதமான பாடலை இப்போ நம்ம கேட்டுடலாமா? கேட்குறதா டான்ஸ்லாம் ஆடணும் ஜி, கலக்குறோம் ஜி, ஆடுறோம் ஜி, வாங்கச்சி வாங்கச்சி வாத்தல. மகராசிக்கு சீமந்த ஊர் மக்களுக்கெல்லாம்
நிறைய பாடல்கள் வந்திருக்கு தமிழ்ல. இது வந்து கண்டிப்பா ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பாடலா இருக்கும். இனிமேல் எல்லா சீமந்த விழாக்கள்லயும் வளைகாப்புலயும் இதை கண்டிப்பா பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடியே டேரக்டர் சொல்லிட்டேன் சார். ஜி தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. இவருக்கு சைடுல தான் நான் நிக்கிறேன், ஆனா ஃபுல்லுமே மறைச்சிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல சார், பரவாயில்ல. நீங்க ஆர்டர்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டீங்க. ஜி. நீங்க என்ன கண்டுக்கவே இல்லை ஜி, நீங்க பேசவே பேசாதீங்க. ஆக்சுவலி எனக்கு சுகுமார் கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இந்த படத்துல யாருடைய சீமந்தத்தை இந்த அளவுக்கு வந்து ஹாப்பியா கொண்டாடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? படத்தில் ஒரு ஜமீன், அது நம்ம டிஎன் ஆனந்த் சார் தான் அந்த ஜமீன். அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் குழந்தை அவர் மனைவிக்கு இருக்காது. ஸோ முதல்ல வந்து அவர் வாரிசு உருவாகணும்னு சொன்ன உடனே அந்த ஊரே சேர்ந்து அதை கொண்டாடும். ஏன்னா அந்த ஊருக்கே ஒரு காவல் தெய்வம் மாதிரி அந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம். அதுக்காக என்ன பண்ணோம், இப்படி ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி நான் ஸ்ரீகாந்த் சார் சொன்னோன்னே அவர் சொன்னார், ஜி கண்டிப்பாக ஜி, இதே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவர் சொல்லிட்டாரு, லக்ஷ்மண் சார் சொல்லிட்டாரு. ஸோ இப்படி ஒரு பாட்டு சீமந்தம் அப்படின்னு சொன்னால் பாட்டை தேடக்கூடாது, சும்மாவே ஆடுவோம் படத்தில் அந்த பாட்டை போடுறா அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காகவே இந்த பாட்டை பண்ணால் ரொம்ப அருமையாக பாடலாசிரியர் முருகமந்திரம் சார் அமைச்சு வரிகள்லாம் அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக படத்துடைய ஓப்பனியே இந்த பாட்டு தான். அண்ட் மனோ, நீங்கள் வந்து இந்த படத்தில் என்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் வந்து நின்றாலே நாங்கள் நல்லா சிரிப்போம். ஆக்சுவலி ஒரு காமெடியனுக்கு வந்து ஒரு ரோல், ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் வந்து நல்ல காமெடி எஸ்டாப்ளிஷ் ஆகி நல்ல ஃபேமஸான ஒரு காமெடியன் கிடைக்கிற ஒரு ரோல் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து பல நடிகர்கள் மாதிரி பேசுவீங்க. இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம ஷோக்கு சில நடிகர்கள் வந்தால் எப்படி வாழ்த்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை நீங்கள் பேசினா போதும். எனக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர், எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர்னா சூப்பர் ஸ்டார் தான். ஓகே இல்லை? டன் டன் டன். ஓகே சரி. சும்மாவோட டீமுக்காகவும் பொங்கல் விழா நிகழ்ச்சிக்காகவும் ரஜினி சார் வந்திருந்தால் எப்படி சின்ன கற்பனை. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் லக்ஷ்மண் சூர்யா அவர்களே, பாடகர்களே, சும்மா ஆடும் டீம் அவர்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்க தமிழ் தெய்வங்களோட ரசிக பிரமக்கல்ல, ஒரு 15 days பிஃபோர் நானும் வந்து வைரமுத்து டாக்டர் அவங்கள உட்காந்து பேசியிருந்தேன். அப்போது சொன்னாங்க, சார் இந்த மாதிரி பொங்கல் ஒரு நிகழ்ச்சி, ஒரு கலைஞர் டிவி அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ இங்கே போகிறதுல உங்களுக்கே தெரியும் அந்த கபாலி ஷூட்டிங், பட் அதே அட் த சேம் டைம் 2 மூவிஸ் போயிட்டுருக்கு. அப்படி சொன்ன உடனே இல்லை சார் நீங்கள் வரணும், இது ஒரு புது டீம் வந்து பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுங்க அப்படி சொன்னோன்னா அந்த பொங்கல் தான் எனக்கு கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லி சொன்னேன். இங்கே வந்து பார்க்கும்போது சார் நைஸ் திங், ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி ஆகட்டும், ஒரு படமாகட்டும், ஏது வாட் எவர் இட் இஸ் என்டர்டைன்மெண்ட். ஸோ அதை வந்து ஒரு கலைஞர் டிவியில் வந்து அதை செய்கிறாங்க அப்படி சொன்னால் கரெக்டான டிவின்னு நான் சொல்லுவேன். ஏன் சொன்னால் கலைஞர்களை வாழ வைக்கிற டிவி தான் கலைஞர் டிவி நான் நினைக்கிறேன். ஸோ நான் இனிஷியலாக வந்து யாருக்காகட்டும் அது மாதிரி அமையறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதை வந்து கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆயிருக்கு. நான் நிறைய பேசி உங்கள் நேரத்தை வீணடிக்கல, ஒரு சின்ன குட்டி கதை சொல்லி முடிச்சிடுறேன், அவ்வளோதான். ஒரு குரு, ஒரு சிஷ்யர், ஒரு 2 பேரும் பிரயாணம் பண்ணி போனாங்களா, கொஞ்சம் டயர்டு, கொஞ்சம் அசதி, அப்படியே உட்காந்தாங்களா. அப்போ குரு வந்து சிஷ்யக்கிட்ட கேட்டானா, குருவே கடவுளுக்கு அறிவு இல்லை. இல்லை ஏன்பா அப்படி சொல்கிறேன், இங்கே பாருங்கள் இவ்வளோ பேர் ஆலமரம் படிச்சிருக்கா, அதில் இவ்வளோண்டு ஆலங்காய் விட்டுட்டா, வர வழியில் ஒரு பூசணிக்காய் போய் செடியில் விட்டுருக்கா அப்படி சொல்லி. சரி ஒரு 5 minutes வச்சு உட்காந்தாங்களா. கொஞ்சம் 5 minutesக்கு அப்புறம் வந்து இப்போ அந்த ஆலங்காய் வந்து சிஷ்யத்தில் டக்குன்னு விழுந்தா பட்டு எழுந்தானா, என்னாச்சு, இல்லை இந்த ஆலங்காய் மேலே வந்துருச்சு. ஓ அப்படியா, நீ சொன்ன மாதிரி எங்கள் பூசணிக்காய் படைச்சிருந்தா உன் தலை என்ன ஆயிருக்கும். யார் எங்கெங்கே எப்படி படைக்கணும் சொல்லி கடவுளுக்கு தெரியும், யாருக்கு எப்போ வாய்ப்பு கொடுக்கணும் சொல்லி கலைஞர் டிவிக்கு தெரியும். ஸோ கரெக்டான டைமில் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த ப்ரெசன்டேஷன் மேலே போகணும் சொல்லி நான் எல்லா உள்ள ராகவதரை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. டைரக்டர் சுகுமார் அவரை பற்றி சொல்லணும்னா, எங்கள் இசைக்குழுவோட நடிகர், நடன கலைஞர். அவர் வந்து அவர் கூட இருக்க அவர் பீரியட் அவரை சார்ந்த எல்லா கலைஞர்களையும் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. யாரையுமே மறக்காமல் எல்லாரும் நன்றி உணர்வோடு கூப்பிட்டு எல்லாருக்கும் இதில் வாய்ப்பு கொடுத்து இதில் இதுதான் சார் ரொம்ப பெரிய விஷயம். எல்லாம் உங்கள் கூட இருக்கவங்கள மறக்காமல் வாய்ப்பு கொடுத்து நடிக்க வச்சிருக்கீங்க. நன்றி சார். அதனாலே இந்த படத்துக்கு நிறைய உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். வாழ்த்துக்கள் சார். உங்கள் டீம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. முதல் செட்டு தானடா, இவங்க சில்வர் தட்டு தானடா.
தொட்டா கொதிக்கும் நெஞ்செல்லாம் குத்தாலங்க வீடு சொந்தெல்லாம் உன் பேரில் எழுதிதார கூட நீ இருந்தா கும்மாளங்க பொங்கலோ பொங்கல் முதல் லக்கு தாண்டடா ஏ காவன்னு இங்கு தாண்டடா ஏ முதல் சத்து தாண்டடா தேவயவ செல்வ தட்டு தாண்டடா பட்டாங்குச்சிக்குள்ள பயண்டி ரெண்டு பேரும் குட்டாஞ்சோறு ஆக்கி தின்னலாம் என்ன போன தேகத்தை நானும் இப்போ ஒன்னா நம்பர் ஆக்க போறோம் 1 2 3 4 அடுத்ததா என்ன மாதிரியான ஒரு பாடல் நம்ம பாட போறோம்? அடுத்து வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் இன்ட்ரடியூஸ் பண்ண சிங்கர் ரோஷினி, அவங்களுக்கு ஒரு பிரேக், சாருக்கும் அந்த படத்தில் ஒரு பெரிய பிரேக், அந்த குத்துப்பாட்டு குத்து திரைப்படத்தில். தக 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 தகவன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 தகவன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 தகவன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 தகவன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஏய் பொட்டு தாக்கே பராபரு புறா பொட்டு தாக்கே மக கடல் எறா பொட்டு தாக்கே ஏய் பொட்டு தாக்கே ஏய் இட்டு சாங்கு நீதான் பொட்டு தாக்கு ஏ போட்டு தாக்கு ஏ போட்டு தாக்கு இட்டு சாங் ஒன்னு போட்டு தாக்கு ஏய் பொட்டு தாக்கே பராபரு புறா பொட்டு தாக்கே மக கடல் எறா போட்டு தாக்கு ஏ போட்டு தாக்கு போக போக ஒரு தூக்கு தூக்கு ஏறுக்குச்சி ஏய் பட்டனடி ஏய் எதிக்கிட்டால் நம்ம பாட்டு ரெடி நீ பாத்து யாரு பார்த்து தாக்கு உன் பார்வையால போட்டு தாக்கு நீ பாத்து யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு பாஞ்சிடாம மெல்ல தாக்கு பவம் சின்ன பல்ல தாக்கு பரப்பரு மீனா இவ வறுத்து வச்ச மீனா அட வந்துடுச்சு தானா ஒரு குயிலுக்கு பொங்கனா ஏ பாத்தா பாத்துக்க சேத்தா சேத்துக்க ஏத்தா ஏத்துக்க கோத்தா கோத்துக்க ஒட்டு தாக்கை வர ஒரு புறா ஒட்டு தாக்கை மக கடல் எறா பொட்டு தாக்கை ஏ போட்டு தாக்கு சக்க போடு நீத போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு இட்டு சாங் ஒன்னு ஆரம்பிச்சிடலாமா? சரி, கவர் காட்டு. One, two, three, four. ஐயோ 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 ஐயோ
போட்ட இட்டு சாங் ஒண்ணு போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு இந்த சாங் ஒன்னு போட்டு தாக்கு நீ பார்த்து யாரு பார்த்து தாக்கு நீ பாப்பையால போட்டு தாக்கு நீ பார்த்து யாரு பார்த்து தாக்கு பாப்பையால போட்டு தாக்கு பாஞ்சிடாம மெல்ல தாக்கு பாபாவுக்கு நம்மள தாக்கு பரப்பரு மீனா இவ வறுத்து வச்ச மீனா அட வந்துடுச்சு தானா ஒரு குயிலு குப்பம் காணா பாத்துக்க சேந்தா சேந்துக்க ஏதா ஏதுக்க கோதா கோதுக்க Barama Booste! Hey! Yeah! Come on! Sugar! நீங்கள் பாடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் ஸ்டேஜுக்கு வந்து பாடுறது கஷ்டம். ரெக்கார்டிங்கில் அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது சொல்லி கொடுக்குறதுலாம் அதை ஸ்டேஜில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு தனி டேலண்ட் வரணும். அதுலேயும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணி மேலே பாடி எங்கெல்லாம் அசத்துறீங்க. சூப்பர் சார். தேங்க்யூ சார் தேங்க்யூ. அப்படியே இன்னொரு ஹிட் பாடு அப்படியே continue அப்படியே இன்னொரு ஹிட் ஆமா, சாங் இன்னொரு hit இப்போ கொடுத்தாங்க. பூலோகம் திரைப்படத்தில் வந்து ஒரு கலக்கிட்டு இருக்க ஜெயம் ரவி சார் நடித்து வெளிவந்த சூப்பர் ஹிட் சாங் பூலோகம் திரைப்படத்தில் முகேஷ் அவர்கள் பாடி ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக்கில் வந்த ரொம்ப சூப்பர் ஹிட் சாங். அசான கொள்ளையில அம்மா வாசையில பூலோகத்தோட ஆட்டம் பாருடா பரம்பர பகத்தீர பயங்கர வெறியோட அவசிய ரூபத்தா காட்ட போறாடா இவன் நரம்ப புரிச்சு எடுப்பான் அது எலும்ப புரிச்சு உடம்பான் அவன் கொடல புருவி கிழிப்பான் அந்த குழம்பு புரிஞ்சு குடிப்பான் இது பழி வாங்கும் நாள் தானடா ஆசான கொள்ளையில அம்மா வாசையில பூலோகத்தோட ஆட்டம் பாருடா அடி 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 தொடி அடி ஆத்தா ஒன்ன பார்த்தாலே அடி அடி கிளி அடி சுழி அடி ஒன்ன சேர்த்தாலே குடுக்க அடிச்ச பம்பா அடிச்ச பூமி அடிச்சும் கூட ஆவேசம் கொலையலையா கோழி பலி நாடு பலி சாராயம் சுருண்டு படையலு பத்தலையா அவமானண்டா அப்பம் கண்ட சொப்பனத்தை நெஞ்சில் ஏத்து அட கொப்புறானே இப்ப அத செஞ்சு காட்டு இது வருங்கால வரலாறுடா அங்காளி காடு மலை மேடுகள்லாம் ஆடி வரும் ஆத்தா கண்ண தோற சீக்கிரமே சுடு காட்டுல தான் கூச்சலிட்டு கண்டவன அடிச்சு கற்பூரத்தை எட்டுறமே மனசுல நினைச்சத நீதான் நடத்தியே முடிச்சிடு தோதா தோதா சூலத்தை நீ உருவிடு சோழத்தா சுருவிடு பார்க்காத நீ பஞ்சாதமோ வாழா போனோம் துச்சாதன நெத்தி கொட்டி வப்பையேற சுத்தி சுத்தி யாடு வெட்டி அவனை வீட்டி விட்டு வெட்டி வாங்க சூடு சார் ஸ்ரீகாந்த் தேவா சார்
இப்போ நம்ம வழக்கமாக நாட்டுப்புற கலைகள், இந்த நாதஸ்வரம், தவில், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபோக்லாம் பண்ணுறோம் கிராமிய விழாக்களுக்கு, பொங்கல், இந்த மாதிரி விஷயத்துக்கு. இதில் வந்து ஒரு ஹிப்ஹாப் ரேப் ஸ்டைலில் நீங்கள் ஏதாவது புதுசாக என்ன பண்ண முடியுமா சார்? இப்போது பீட் பாக்ஸிங்னு ஒன்று வந்திருக்கு சார். ஆக்சுவலாக எல்லா வாத்திய கருவிகளும் வந்து ட்ரம்ஸ் எல்லாமே வந்து வாய்ஸ்லேயே கொடுப்பாங்க. பட் நம்ம ப்ரோஸ் 2 பேர் இருக்காங்க இங்கே, சில்வஸ்டர் ப்ரோ அந்த ஐட் ப்ரோ, மெட்ராசி பாய்ஸ் சொல்லிட்டு. ஸோ வந்து அவங்களை கூப்பிட்டு ட்ரை பண்ணலாமே? ஓகே சார். ஓகே, ஹாய் ப்ரோஸ், வெல்கம் ப்ளீஸ். மெட்ராசி மக்கள் Check it out. சென்னை பட்டலாமா? போடலாம் கொஞ்சம், நம்ம அப்படியே ஒரு அடி மாதிரி. ஓகே, ஹாய். நம்ம அண்ணா ஒரு மிக்ஸ் ஒன் போடலாம் ப்ரோ. சிக்கிலி பிக்கிலி சிக்கிலி கிக்கிலி 1 2 3 4. சிக்கிலி பிக்கிலி சிக்கிலி லக்கிலா காதல வீடியோ வச்சிருப்போம், பட்டப்பட்டி டாய் போட்டிருப்போம், பிரச்சனை பண்ண போதும் அவன் லுக்கிய மடிச்சு கட்டிடுவோம். கசத்த ஹோட்டல்ல போனதில்ல, ஐயோ பர்கர் பீஸா சாப்பிட்டதில்ல, நேத்து வச்ச மீன் குழம்பு தூள் பச்சை மிளகா பழைய சோ 8 மாடி எட்டி கட்டிடுங்க, ஏற குளிர் வந்துடுங்க, எங்க கும்பலத்தி கரையில எப்போதும் நம்ம வீசிடுங்க, காசு பணம் இல்ல எங்க கையில, எங்களுக்கு இல்ல மணக்கவல்ல, தனி இரும போல உடைச்சிடுவோம், தின கூலி பங்கு பங்கைய ஓட்டுவோம். பொங்கல் இது செம்ம டேலுடா, பொங்கல் இது செம்ம தூளுடா, பொங்கல் இது செம்ம தூளுடா, இங்க ஜாலியா இருப்போமேடா, இங்க ஜாலியா இருப்போமேடா, இது பொங்கல் பொங்கல் பொங்கல். Hey, ஸ்ரீகாந்த் தேவா தேவா பொங்கல். Yeah, Metrasi Muggles, Geo Rulers, High Crowley, Bismarck, Srikanth Deva. Yeah. Thank you. பொங்கலோ பொங்கல். ரொம்ப சந்தோஷமாக நான் இப்போ முன்னாடி ரோஷினி வந்து பாடினாங்க. அதே மாதிரி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒருத்தர் இன்னொரு சிங்கர் இங்கே இருக்கார். அவர் தான் வந்து சங்கி மங்கி குணா. தலை வணக்கத்தில். படம் பேர் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல். அதில் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக சாங் வந்து ஹிட் ஆகிருக்கு. குணா தம்பி தான் பாடினார், ரொம்ப நல்லா பாடினார். வாழ்த்துக்கள் குணா. நாங்க எப்போதுமே குலுங்கியா, ஏ தங்கி தங்கி இங்க தங்கியா, நீ தூக்கு போட பண கண்டியா, ஏ காசு பணம் வந்து போகண்டா, கட்டையில உன் பொண்ண மோனாரி போடண்டா, உன்
பொண்டாட்டியும் ஆடி போடண்டா பாட்டி அடுத்தவனை தேடி போடண்டா ட்ரிங்கிள் 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 லிட்டில் ஸ்டாரு நீ இன்னைக்கு சத்தா நாளைக்கு பேரு கட்டி கட்டி கட்டில விட்டு நாட்டிக்கின உன் பேச்சு தோணுக்கு எமனை ஏண்டா போட்டுக்கின ஒட்டுக்குன ஒரு பக்க நட்டுக்குன நாங்க தொக்க ஒத்தடி எட்ட ஓடி பானை ஓடையா கட்டிங்க போட்டாலே போதெல்லாம் ஏறாது ஓட்ட பொண்ணு நாயக்கெல்லாம் மூஞ்சி நில்லாது தண்ணிய போட்டு சண்டைய போட்டு ரொட்டில் பார்த்துக்கிறேன் அந்த கடவை கொடுத்த வாக்கு இருந்த அவனை கத்துக்கிறான் கடனை உடனே வாங்கி ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டை வளத்துல தலைய ஒட்டுக்கிறான் அந்த மக்கள் மூஞ்சி வந்தலுக்காக ஒத்துற ஒட்டுக்கிறான் ட்ரிங்கிள் 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 லிட்டில் ஸ்டாரு நீ இன்னைக்கு சத்தா நாளைக்கு பேரு பச்சை கலர் ஜாக்கெட்டு தான் நச்சுனுக்குது இந்த சைடில் பார்த்த நூல் எல்லாம் பிச்சுனுக்குது சங்கி மங்கியா நாங்க எப்போதுமே ஐக்குலுங்கியா தங்கி தங்கி இங்க தங்கியா நீ தூக்கு போட பேன கண்டியா தெரியுமாடா? தெரியாதுனே. அவங்களே சொல்லுவாங்க. கேளுடா. வரட்டுமா? எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல். படிக்க போனா ஃபாலோ பண்றா கேன இவங்கிட்டயும் நின்னு கிட்ட சிரிச்சுங்கள பாப்பா அது இங்க சொன்ன கூட போறவர கேப்பா கையில வந்து மார்க்கெட்ல பொம்பளை பின்னாடி அலைவா ஒரு பொம்பளை போலீஸ் பிய வந்தா ஓடினாரு ஒளிவா பார்க்கும்போது அண்ணானோ பேசும்போது என்னன்னோ தப்பெல்லாம் அதுவும் பண்ணிட்டு பயந்த பண்ணானோ ஒன்ன வாங்கிக்குது ஓட்டு மேலே ஏறிக்குது ஆத்தா அப்பனை பார்த்தா புக்கத்தான் ஏத்துக்குது ஆத்தா அப்பனை அடிச்சு தோறுக்கு குடும்பம் நடத்துறான் ஒரு பகுட்டி மண்ணை தலையில வாரி அவனை கொட்டிக்கிறான் தேவையில்லாம 2 வைப்ப வீண கட்டிக்கிறான் ஒரு சாபனையா கிஃப்ட் மாறி வாங்கி வச்சுக்கிறான் அந்த கேடு கட்ட கேப்ப மாறி கேப்ப வச்சுக்கிறான் டிங்கிள் 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 லிட்டில் ஸ்டார் இன்னைக்கு சத்தா நாளைக்கு மீறு கட்டி 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 ஓட்டு நாட்டிக்கிற பேச்சு துணைக்கு எம்மனை என்ன கோட்டுக்கிற ட்ரிங்கிள் 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 லிட்டில் ஸ்டாரு இந்த ப்ரோக்ராமில் ஸ்ரீகாந்த் சார் தான் சூப்பர் ஸ்டாரு ஜானி 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 எஸ் பாப்பா அந்த எதிர் வீட்டு பொண்ணு சார் டெய்லியும் பாப்பா சங்கி மங்கியா நாங்க எப்போதுமே ஐக்குலுங்கியா தங்கி தங்கி இங்க தங்கியா நீ தூக்கு போட பேன கண்டியா காசு பணம் வந்து போவண்டா நாடி போடண்டா பொண்டாட்டியும் ஆடி போடண்டா பாட்டி அடுத்த மண்ணை தேடி போடண்டா டிங்கிள் 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 லிட்டில் ஸ்டார் இன்னைக்கு சத்தா நாளைக்கு பேரு கட்டி 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 விட்டு நாட்டிக்கிட்ட பேச்சு கொண்டு எம்மனை என்ன கூப்பிட்டுக்கிட்ட டிங்கிள் 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 லிட்டில் ஸ்டார் இன்னைக்கு சத்தா நாளைக்கு பேரு கட்டி 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 விட்டு நாட்டிக்கிட்ட பேச்சு கொண்டு எம்மனை என்ன கூப்பிட்டுக்கிட்ட பொங்கல் வந்து தெரி பொங்கலா எங்க எல்லாருக்குமே வந்து மாத்திட்டீங்க. ஸோ எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. இன்னும் கூட எல்லாருக்குமே மூச்சு வாங்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் ஆடல, நீங்க ஆடினதை பார்த்தாலே எனக்கு வந்து மூச்சு வாங்குது. இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல நம்ம கலைஞர் டிவிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். கலைஞர் டிவிக்கு ஓப்பன் பண்ணலாமா? ஓ
இல்லை இதுதான் இப்படி தான் இருக்கணும். ஒரு ப்ரோக்ராம்னா சந்தோஷமாக எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும். கண்ணாடி போட்டதுனால கூட்டு குடும்பமாக இருக்குது. ஸோ எனிவே சார் தேங்க்யூ ஸோ மச். எங்கள் எல்லாருமே வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க நீங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம சிங்கர்ஸ்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அதுவும் லக்ஷ்மண் சுதி சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஷோ. ஸோ சார் எங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த பொங்கலை பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. ஸோ எங்கள் கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக ஜூ பர்ஃப்யூம் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர் உங்கள் எல்லாருக்குமே உங்கள் குழுவினருக்கு வந்து எங்கள் தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் வழங்குறோம். இதானா ரொம்ப வாசனையா எல்லாரும் எனக்கு எல்லாமே எனக்கு இது எல்லாமே உங்களுக்கே போய்டும் போல இருக்கு. உங்க டீமுக்கு பத்தாத போல இருக்கு. உங்க டீமுக்கு சார் எல்லாரும் இல்ல புரியுதியா? டீம்னாலே நம்ம தானே. யார் கொடுத்திருக்கா? தேங்க் யூ சார், தேங்க் யூ. உண்மையாகவே நானும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணேன் இந்த நிகழ்ச்சி. உலகம் ஃபுல்லாகவே பார்த்து நல்லா சந்தோஷப்படுங்க. ஏன்னா வருஷம் இந்த நிகழ்ச்சிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இசையமைப்பாளராக இருந்து பாடகரா, தயாரிப்பாளரா, நடிகரா உயர்ந்திருக்கிற விஜய் ஆண்டனி அவர்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட கலந்துக்க இருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, அவரோட இணைஞ்சு பூ மாதிரியான ஒரு மெல்லிய அருமையான ஒரு காவியத்தையும் அதே போல் 555 மாதிரியான ஆக்ஷன் படத்தையும் தரக்கூடிய ஒரு அருமையான இயக்குனர், யதார்த்தமான ஒரு படைப்பாளி சசி அவர்களும் நம்ம கூட அவரோட சேர்ந்து வந்திருக்காங்க. அவர் இருவரையும் வரவேற்கிறேன். சார் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சசி சார் உங்களுக்கும் கலைஞர் தொலைக்காட்சி நேர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் பிச்சைக்காரன் படத்துடைய ஆடியோ ரிலீஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ பாடல்கள் எல்லாத்துக்குமே நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு, நல்ல டாக் போயிட்டுருக்கு. இப்போது விஜய் ஆண்டனி சாரை பெருமைப்படுத்துகிற மாதிரி எங்கள் டீம்லேருந்து ஒரு பாடல் பாட இருக்காங்க. சாரோட சமீபத்தில் வெளிவந்த சலீம் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல், மஸ்காரா பாட்டு. அதாவது தமிழ்நாட்டோட இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் தமிழர்கள் இருக்க எல்லா நாட்டிலையும் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் மஸ்காரா பாட்டு. இளைஞர்களோட ரிப்பீட் சாங்னு சொல்ல மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி பாட்டை இப்போ நாங்கள் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணிருக்கோம். கிருஷ்ணா ஐயர் அண்ட் ராஃபியா 2 பேரும் சேர்ந்து இங்கே பாட இருக்காங்க. கிருஷ்ணா ஐயர் உங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல சிங்கர், வேட்டைக்காரன் திரைப்படத்தில் அவர் இந்த பாட்டை உங்களுக்காக இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். இணைந்து புதுமுக பாடகி ராஃபியா அவர்கள் இங்கே வழங்கியிருக்காங்க.
பிச்சைக்காரன் படத்தை வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, சார் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தை பற்றி சில வார்த்தைகள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்காக சொல்லுங்கள். விஜய் ஆண்டனியை வந்து ஒரு ஆக்டராக நான் பார்த்து சலீம் படத்தில் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பேசி அதை பற்றி பேசினப்போ நீ அதெல்லாம் என்னை பற்றியெல்லாம் எதுவும் பேசாதீங்க, நாம் எப்போ படம் பண்ணலான்னு சொன்னார். சரி நான் ஒரு படம் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் இறங்கினேன் நான். ஆனால் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய மற்ற 3 படங்களில் இருக்கிற இதை விட ஒரு புது டைமென்ஷன் இருக்கும். ஒரு நல்ல நடிகனாக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவும் வந்திருக்காரு. ஸோ ஒரு மிகப்பெரிய எனக்கும் விஜய் ஆண்டனிக்கும் த ஹைட், த மேக்ஸிமம் ஹைட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் எமோஷனல் ஃபிலிம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், சார் தான் ஆக்சுவலாக நான் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. ஸோ நீங்களே பார்த்து கிருஷ்ணா ஏரியும் பண்ணி விட்டுருங்க சார். சசி சார் வில் ட்ரை. சசி சார், அந்த கூட்டணியில் தான் இந்த பாடல்கள்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, பிச்சைக்காரன் பாடல்கள். அதுலேருந்து நம்ம லக்ஷ்மண் சுரேஷ் இசைக்குழுவோட சேர்ந்து ஒரு பாடலை வந்து விஜய் ஆண்டனி சார் பாடணும். கண்டிப்பாக உங்களுக்காக பொங்கல் வந்து வழக்கமாக எல்லா பாட்டுமே நான் பாடணுன்னாலே குத்துப்பாட்டு பாடுங்க சார், நாக்குமுக்க பாடுங்க, மஸ்காரா பாடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சேஞ்சாக வந்து ஒரு மெலடி சாங் பாடலாம், ஒரு பல்லவி மட்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா, நடமாடும் கோயில் நீதானே, சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா. மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பாள் வேலை, குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை, மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பாள் வேலை, குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை, மெழுகாக உருகி தருவாளே ஒளியை, குழந்தைகள் சிரிப்பில் மறப்பாலே வழியை, நடமாடும் கோயில் நீதானே, 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா, நடமாடும் கோயில் நீதானே. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயங்கரமாக ஆர்ப்பாட்டத்தோட ஆடி பாடிட்டு இருந்தோம். பட் இந்த பாடல் வந்து கேட்கும் போது எங்களையே அறியாமல் சின்ன ஆனந்த கண்ணீர் எங்கள் கண்கள்லேயே வந்துருச்சு. ஸோ இதுவும் ஒரு புது வகையான சந்தோஷம். நீங்கள் பயந்து கவலைப்பட்டு அழுத்தீங்களான்னு தெரியல எனக்கு. ஆனந்த கண்ணீர் சார், புதுவித ஒரு சந்தோஷம் தான் இதுவும். இந்த பிச்சைக்காரன் அப்படிங்கிற அந்த தலைப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தில் வந்து பிச்சைக்காரன் ஒருத்தர் யாரும் தனியாக கிடையாது, அவன் உருவாகிறதுக்கு நாமளும் ஒரு காரணம். ஸோ அந்த பிச்சைக்காரங்கிற அந்த விஷயத்தில் என்னென்னலாம் ஹைலைட்ஸ் அப்படிங்கிறத நீங்களும் கதாநாயகன் விஜய் சாரும் சொல்லணும். இது வந்து இட்ஸ் எ ஸ்டோரி ஆஃப் எ மில்லியனருங்க, ஒரு பெரிய பணக்காரனுடைய கதை. இவ்வளோ தான் இந்த டைமில் சொல்ல முடியும், ஏன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் வெறுமனே ஒரு பிச்சைக்காரோட வாழ்க்கையை மட்டும் இல்லை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்ப்பீங்க. அவனுடைய ஒரு வேறொரு தளத்துக்கு போகும்போது ஒரு மனிதன், அதே மனிதன் வேறு எப்படி மாறுறான், என்னென்னலாம் கற்றுக்கிறான்,
அப்படிங்கிறது தான் இந்த படத்தினோட ஹைலைட்ஸு. நிச்சயமாக டெஃபினட்டாக யூனிக்கான ஸ்டோரிங்க, அழுத்தி சொல்கிறேன் யூனிக்கான ஸ்டோரி. அதை வந்து ரொம்ப அழகாக விஜய் ஆண்டனி எனக்கு அவரோட நடிப்பு மூலம் நான் என்ன நினச்சோ அதை கொண்டு வந்திருக்காரு. அதை இந்த மேடையில் மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் விஜய். தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் 1000 படம் பண்ணலாம் இதுக்கப்புறமா. பிச்சைக்காரன் மாதிரி ஒரு கதை கிடைக்காது. சூப்பர். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன தான் மியூசிக் பண்ணாலும், என்ன தான் ப்ரொடியூசராக பணம் போட்டாலும், நடித்தாலும், சண்டை போட்டாலும், ஃபைட் இல்லாத படங்கள் உண்டா? ஜென்ரலாக விற்கும்போது கேட்குறாங்க, எத்தனை ஃபைட் சார் உங்கள் படத்தில்? மனசுக்குள்ள நினச்சிப்பேன், சார் 5 ஃபைட் இருந்தால் படம் ஓடிடுமா? அப்படி கிடையாது, கதை தான் முக்கியம். ஸோ அந்த கதையை வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஒரு கிரியேட்டருக்கு உரிய அந்த மனசு வேணும், அப்படி யோசிக்கணும். வெரி ஃபியூ தான் நல்ல நல்ல கதைகள் இப்போ வருது. அதில் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லி பிச்சைக்காரன் சொல்லுவாங்க. அதை யோசிச்சு அதுக்காக இப்போயே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த படத்தில் ஒரு 3 ஃபைட் வந்து கரெக்டான பாயிண்டில் கரெக்டான இதை சீக்வன்ஸில் மாட்டியிருக்கு. அதை ரொம்ப அழகாக கொண்டு இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து விஜய் ஆண்டனி வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக தான் தெரியப்படுது. சூப்பர் சார். அண்ட் விஜய் ஆண்டனி சார் வந்து இப்போ ஒரு பாடல் எங்களுக்காக பாடி காமிச்சாரு. ஸோ பிச்சைக்காரன் படத்தில் இந்த ஒரு பாடலை தவிர்த்து எத்தனை பாடல்கள் இருக்குது? மியூசிக் டைரக்டர் கேளுங்க. கேட்டிங்க மியூசிக் நான் மறந்துச்சு எனக்கு. இந்த படத்தில் எத்தனை பாட்டு இருக்குன்னு கேட்டிங்க. இந்த படத்தில் ஒரு அம்மா பாட்டு இருக்குது, அப்புறம் வந்து இப்போ பாடி காமிச்ச பாட்டு, அப்புறம் பிச்சைக்காரங்களோட லைஃப் பற்றி. நம்மலாம் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு திருடனை கூட அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பிச்சைக்காரனை பற்றி பேசும்போது மட்டும் ரொம்ப அருவருப்பாக சிக்னலில் ஒருத்தன் காசு கேட்கும்போது ரொம்ப முல்லை மாதிரி பொறுக்கி எல்லாருமே பெரிய பெரிய லெவலில் இருக்கிறாங்க. நம்மளும் வந்து இறங்கி போய் சார்லாம் பேசிக்கிறோம். ஆதாயம் வரும்போது பிச்சைக்காரனை பார்க்கும்போது ரொம்ப கேவலம். ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது, நம்ம எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, சிக்னலில் போய் நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்க. சரி, நீங்கள் எடுக்கிறீங்களா? சாரி, இல்லை நான் ரியாக்ட் பண்ணாம நிக்கறல. நான் ரியாக்ட் பண்ணாம இருக்கேன் சார். அதனால தான் நான் வந்து ஓகே நம்மள சொல்லல வரன்ற மாதிரி தான் நான் இருக்கேன். சிக்னல்ல யாராவது பிச்சை எடுக்கறாங்கன்னும் போது நம்ம இல்லன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே போயிடுவாங்க அவங்க அங்க இருந்து. சரிங்கன்னு போயிடுவாங்க, இல்லை 2 தடவை கேட்பாங்க. ஆனால் நான்லாம் வந்து பிகினிங்ல வாய்ப்பே தெரிய அலையும் போது ஒரே ஆள்கிட்ட சசி சார்கிட்ட மட்டுமே கிட்டத்தட்ட 20 தடவை பிச்சை எடுத்திருக்கேன். இல்லை சார், ஓகே. ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார் ஆஃபீஸில் ஒரு 60 தடவை, எஸ்எஸ் சக்கரவர்த்தி ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். அது பல ப்ரொடியூசருக்கு வாசலில் போய் நான் திருப்பி வந்து 6 மாதம்லாம் பிச்சை எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக உண்மையை சொல்ல இல்லை இது வந்து பிச்சை இந்த உதாரணம் கரெக்டாக இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து பிச்சைக்காரங்க வந்து எதுவுமே இல்லாமல் வெறும் பாத்திரத்தை மட்டும் கொண்டு வந்து இல்லை, வெறும் கையில் கேட்குறாங்க. நீங்கள் ஒரு டியூனை கிடுத்துட்டு தான் கேட்டுறீங்க. நான் ஜென்டில் பிச்சைன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி சார். அதாவது இறைவனுக்கு முன்னால் நம்ம எல்லாருமே பிச்சைக்காரர்கள் தான். ஸோ அப்படி ஒரு டைட்டில் அற்புதமாக வச்சுருக்கீங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த படத்தை பற்றி தெரிய வரும்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி சார். இந்த பொங்கல் பாடலாம் கொண்டாடலாம் நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் உங்கள் படத்தில் இருந்து பாடல் பாடி எங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தி எங்களெல்லாம் வந்து ஆனந்தப்படுத்தி உங்களுடைய குழுவினர்களுக்கு எங்களுடைய லக்ஷ்மண் இசைக்குழு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கோங்க சார். தேங்க்யூ. ஸோ ஆதவன் வேஷ்டிகள் ஷர்ட்கள் சார்பாக உங்கள் 2 பேருக்குமே ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார்.